ஸ்பிரிச்சுவல் பாடியில், கல்பில், நஃப்ஸில், ரூஹில், இந்த ஆன்மாவில், உடல் உள்ளத்தில் தான் ரூஹுடைய தீனுடைய பார்வை இருக்கிறது. இந்த ஆன்மாவை எப்படி சரி செய்வது, அதனை எப்படி நெறிப்படுத்துவது, வழிப்படுத்துவது, ஆரோக்கியமான நிலைக்கு கொண்டு வருவது, இதுதான் தீனுடைய பொருள், தீனுடைய முக்கியமான இலக்கு என்று சொன்னாலும் பிழையாக இருக்க மாட்டார். இந்த உள்ளத்தை, இந்த ஆத்மாவை சீர் செய்யும் செயற்பாட்டுக்கு பேர் தான் தஸ்கியா. தஸ்கியா, தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்லுவோம். தஸ்கியா என்றால் சுத்தம் செய்தல், நஃப்ஸ் என்றால் ஆத்மா. ஆத்மாவை எப்படி பரிசுத்தப்படுத்துவது என்பதுதான் தஸ்கியத்து நஃப்ஸ் பேசுகின்ற பொருள், தலைப்பு. இன்னும் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக தஸ்கியா என்றால் என்ன, அல்ல தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்லப்படுவதன் மூலம் என்ன கருதப்படுகிறது என்பதை பார்ப்பது பொருத்தம் என்று நினைக்கிறேன். எமது தொடர் வகுப்புகளுக்கு இன்றைய இந்த முன்னுரை, இந்த பீடிகை இன்றியமையாதது. தஸ்கியா என்ற அரபு சொல்லுக்கு 2 கருத்துக்கள் காணப்படுகின்றன. ஒன்று சுத்தம் செய்தல், பரிசுத்தம் செய்தல், துப்புரவு செய்தல். 2வது பொருள் வளர்த்தல், போஷித்தல். ஒரு பக்கம் ஆத்மா சுத்தம் செய்யப்பட வேண்டும், அடுத்ததாக ஆத்மாவை வளர்த்து போஷித்து எடுக்க வேண்டும். இந்த 2 செயற்பாடுகளுக்கும் பேர் தான் தஸ்கியா. தஸ்கியா என்ற வார்த்தைக்குள் இந்த 2 கருத்துக்களும் இருக்கின்றன. ஒரு பக்கம் சுத்தம் செய்தல், இன்னொரு பக்கம் வளர்த்தல், மேம்படுத்துதல். இன்றைய குத்துபாவிலே நான் குறிப்பிட்டது போல இந்த செயற்பாட்டை நமது ஆன்மீக மகான்கள், தஸ்கியா துறை சார்ந்த அறிஞர்கள் தஹ்லியா, தஹ்லியா என்று அழைப்பார்கள். தஹ்லியா என்றால் களைவது, தஹ்லியா என்றால் அணிவது. கெட்ட குணங்களை, பாவமான காரியங்களை களைவதும், நற்குணங்களை, நற்செயல்களை, நன்மையான காரியங்களை அணிவது. தஸ்கியாவுக்கு மற்றொரு வித்தியாசமான வேறு வார்த்தையில் சொல்லப்படுகின்ற விளக்கம் என்று இதனை கொள்ளலாம். இப்னு கையிம் ரஹ்மஹுல்லாஹ் தஸ்கியா என்ற இந்த பிரயோகத்தை அற்புதமாக விளக்குகிறார்கள். ஒரு பக்கம் உடலில் உள்ள அழுக்குகள் சுத்தம் செய்யப்பட வேண்டும், பிறகு உள்ளத்துக்கு தேவையான போஷாக்கு வழங்கப்பட வேண்டும். உதாரணமாக இந்த பிசிக்கல் பாடியை எடுத்துக்கொண்டால், இந்த பிசிக்கல் பாடி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் 2 காரியங்கள் நடக்க வேண்டும். முதலாவது, நமது உடலில் இருக்கிற அழுக்குகள், நச்சுப் பொருட்கள் அகற்றப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும், களையப்பட வேண்டும். பிறகு அடுத்த கட்டமாக நல்ல போஷாக்கான உணவுகளுக்கூடாக இந்த உடல் வளர்க்கப்பட வேண்டும். இந்த 2 செயற்பாடு நடந்தால்தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். வெறும் நச்சுப் பொருட்களை அகற்றுவதன் மூலமாக மாத்திரம், அழுக்குகளை அகற்றுவதன் மூலமாக மாத்திரம் உடல் சீர்பெற மாட்டாது. அந்த செயற்பாட்டை போலவே மறுபக்கம் உள்ளத்தை, உடலை போஷாக்கான உணவுகளை கொண்டு வளர்த்தெடுக்கவும் வேண்டும். இதேபோல் உள்ளத்துக்கும் தேவைப்படுகிறது என்று இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அற்புதமாக விளக்குகிறார்கள். எனவே தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்பது இந்த 2 செயற்பாடுகளையும் உள்ளடக்கியது. பொதுவாக மார்க்கம் சொல்லுகின்ற எல்லா வணக்க வழிபாடுகளுக்கூடாகவும் எதிர்பார்க்கப்படுவது இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ் தான். குறிப்பாக ரமலானுடைய இலக்கு இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ். ரமலானுடைய இறுதிப்பத்தில் நாம் செய்கின்ற இந்த அமல்கள் அனைத்துடைய இலக்கும் தஸ்கியத்துன் நஃப்ஸ். இப்போது இந்த நடுநிசி கடந்த நேரத்திலே இந்த மஸ்ஜிதிலே நாம் கூடியிருக்கிறோம் என்றால், இந்த கியாமுல் லைல் தொழுகையை நிறைவேற்றுகிறோம் என்றால், இதனைத் தொடர்ந்து தௌபா, இஸ்திக்ஃபார், துஆ முதலான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட போகிறோம் என்றால் பிஇذنில்லாஹ், இவை அனைத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு என்ன, அல்லது அடைவு என்ன, இலக்கியாது தஸ்கியத்துன் நஃப்ஸ். எப்படி உடல் ஆரோக்கியத்தை பேணும் நோக்கோடு
நாம் தேகாபியாசம் செய்கிறோமோ, அதே போல போஷாக்கான உணவுகளை உட்கொள்கிறோமோ, ஏதாவது நோய்கள் ஏற்பட்டால் உடனே சிகிச்சை பெறுகிறோமோ, மருந்து மாத்திரைகளை உபயோகிக்கிறோமோ, இதே போல இந்த ஆத்மாவை சீர் செய்து கொள்ள, ஒழுங்குபடுத்திக் கொள்ள, பரிசுத்தப்படுத்திக் கொள்ள, போஷித்து வளர்க்க, இந்த ஆத்மாவை மேம்பாடு அடைய செய்ய நாம் முன்னெடுக்கிற வேலைகள், காரியங்கள் தான் இவை. இந்த பார்வை மிக மிக முக்கியம். தொழுவதற்காக நாம் தொழுவதில்லை, நோன்பு நோட்பதற்காக நோன்பு நோட்பதில்லை, குர்ஆன் ஓதுவதற்காக குர்ஆன் ஓதுவதில்லை, திக்ர் செய்வதற்காக திக்ர் செய்வதில்லை. அனைத்துக்கு பின்னாலேயும் நாம் எதிர்பார்க்கிறோம் ஒரு மேம்பாட்டை, ஒரு மாற்றத்தை, ஒரு சேஞ்சை. அதை நாம் உணர வேண்டும். வெறும் பழக்க தோஷத்துக்காக செய்தால், சடங்குக்காக செய்தால், சம்பிரதாயத்துக்காக செய்தால், இதற்கு பின்னால் இருக்கிற இந்த நோக்கங்களை புரியாத நிலையில் செய்தால் நிச்சயமாக காலாகாலம் இத்தகைய வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டே இருப்போம். நமது வாழ்க்கையில் மாற்றம் வராது. நாம் எதிர்பார்க்கிற அந்த ஆன்மீக மேம்பாட்டை அடைய மாட்டோம். அந்த வகையில் தான் இந்த நேரம் கூட இப்படியான உரைக்குள்ள நேரம் அல்ல. நேரமே அல்ல என்று சொன்னாலும் அது பிழையாக இருக்க மாட்டாது. உரைகளை கேட்டுவிட்டு வந்து குந்தி அமல் செய்யும் நேரம், இபாதத்தில் ஈடுபடும் நேரம், கியாமுல் லைல், திலாவத்துல் குர்ஆன், திக்ர் அவ்ராத், துஆ என்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் நேரமே தவிர இந்த விஷயங்களை பற்றி பேசும் நேரம் அல்ல. அதற்கு உகந்த தருணம் அல்ல என்பது உண்மை, கசப்பான உண்மை. ஆயினும் நமது சமூகத்துக்கு தேவையான செய்திகளை அந்த உடனுக்குடன் சுட சுட சொல்வதற்கூடாக, பகிர்ந்து கொள்வதற்கூடாக ஒரு மாற்றத்தை, ஒரு உடனடி மாற்றத்தை, இந்த இன்ஸ்டன்ட் ரிசல்ட் சொல்வார்களே, அப்படியான யுகத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் அந்த உடனடியா குயிக்காக ஏதாவது பெறுபேறுகளை காண வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பு. அதை எதிர்பார்த்து தான் இப்படியான ஒரு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. வேறு சில கருத்துக்கள், சிந்தனைகள் வந்த போதிலும் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து, நேர காலத்தை பொறுத்து அவற்றை நான் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முயற்சிக்கிறேன். எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இது சாதாரண விஷயம் அல்ல, விவகாரம் அல்ல. இன்று உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா அவலங்களுக்கும் பின்னால் இருக்கிற பிரச்சனை. ஆனால் இதுக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் லீஸ்டான, மிக குறைந்த முக்கியத்துவம் என்பது மிக மிக கவலைக்குரியது. இந்த காலத்து ஒரு மனிதனை சாதாரண பாமர பாசையில் நான் உங்களுக்கு சித்தரித்து காட்டுவதாக இருந்தால், படம் பிடித்து காட்டுவதாக இருந்தால், இந்த காலத்து மனிதனுடைய உடல் யானையின் உடல், உள்ளம் எறும்பின் உள்ளம், ஆத்துமா எறும்பின் ஆத்துமா. ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த மனிதர்களுடைய அப்பியரன்ஸை நீங்கள் பார்த்தால், அவருடைய தோற்றத்தை பார்த்தால், அவர்கள் ரொம்ப பார்ப்பதற்கு ஒல்லியாக இருப்பார்கள், அவ்வளவு வசீகரமா இருக்க மாட்டார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், மூத்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். நமது பெற்றோர்கள், நமது பாட்டன்மார்கள், பூட்டன்மார்கள் எப்படி இருந்தார்கள்? மிகவும் மிக மிக சாதாரண தோற்றத்தில் தான் அவர் இருந்தார்கள். பார்ப்பதற்கு ரொம்ப கரீபான உருவத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த காலத்து மனிதர்களை பாருங்கள், மாமிச மலைகள். இந்த காலம் அவர்கள் உட்கொள்கிற உணவு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் காரணமாக பார்ப்பதற்கு ரொம்ப வசீகரமாகத்தான் இந்த காலத்து மனிதர்கள் இருக்கிறார்கள். அதனை நாம் பிழை என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் கவலை என்னவென்றால், இந்த பேலன்ஸ், இந்த ஸ்பிரிச்சுவல் பாடிக்கும் பிசிக்கல் பாடிக்கும் இடையிலான அந்த சமநிலை பேணப்படுவதில்லை. அதனை முழுமையாக இன்றைய உலகம், இன்றைய மனிதர்கள் இழந்திருக்கிறார்கள். அதனால் தான் சொன்னேன், உடல் யானையின் உடல், உள்ளமோ எறும்பின் உள்ளம், பலீனமான ஆத்மா, மிகவும் நோய்வாய்ப்பட்ட ஆத்மா. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், உடல் முதலாம் உலக உடல், முதலாம் உலக உடல், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரி ஒன்றோட உடல் தான் உடல் பார்ப்பதற்கு.
ஆனால் சுமந்திருக்கிற ஆத்மா தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரில கூட இல்லை. 5வது உலகம் என்ற ஒரு உலகம் இருந்தா அந்த உலகத்தில் தான் ஆத்மா இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆத்மா பழையினம் அடைந்து செத்து மடிந்து கொண்டு இருக்கிறது. எனவே இன்றைய உலகத்துக்கு தேவை ஒரு ஆன்மீக எழுச்சி, புரட்சி, மறுமலர்ச்சி, ஒரு ஸ்பிரிச்சுவல்லி ஒரு பெரிய மாற்றம் இன்று உலகத்துக்கு தேவைப்படுது. இப்போது இது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. நியாயமான லேட் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய அருள் பாக்கியம் என்னவென்றால், நாளாந்தம் தினந்தோறும் இந்த பக்கம் பற்றி பேசப்படுகிறது, நினைவூட்டப்படுகிறது, இதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கமே இந்த ஆத்மாவை சீர் செய்வதற்காகத்தான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களுக்கு மத்தியிலே இருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார். இவருடைய வேலை என்னவென்றால் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காண்பித்து வேதத்தையும் ஞானத்தையும் உங்களுக்கு கற்பித்து உங்களை தஸ்கியா செய்வது. இங்கு படற்கையில் வந்திருக்கிறது. அவர்களுக்கு வேத வசனங்களை ஓதி காண்பித்து வேதத்தை ஞானத்தையும் கற்பித்து அவருடைய உள்ளங்களை தஸ்கியா செய்வதுதான் இந்த நபியுடைய வருகையின் நோக்கம் என்று அல் குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக சொல்வதை பார்க்கிறோம். அல் குர்ஆனை பார்க்கின்ற போது இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ் பற்றி எப்படியெல்லாம் அல் குர்ஆன் மிக விரிவாக விளக்கமாக பேசுகிறது என்பதை பார்க்கலாம். சூரா ஷம்ஸ் அம்ம ஜுஸில் வருகின்ற ஒரு சூரா. அந்த சூறாவிலே, அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் 11 சத்தியங்கள் செய்து ஒரு உண்மையை சொல்கிறார். அல் குர்ஆனில் நீண்ட சத்தியங்களை கொண்ட, அதிகமான சத்தியங்களை கொண்ட சூரா இந்த சூரா தான். வஷம்ஸு வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா வஸ் ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வ நஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா. 11 சத்தியங்கள் அல்லாஹ் செய்கிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கும், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பலவற்றின் மீது சத்தியம் செய்து சில உண்மைகளை சொல்வார். ஒன்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காக, விளக்குவதற்காக அல்லாஹ் சிலவற்றின் மீது சத்தியம் செய்வார். உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் ஒன்றின் மீது சத்தியம் செய்கிற அளவுக்கு அது முக்கியமானது என்பதை உணர்த்துவது ஒன்று. அடுத்தது, அல்லாஹ் சத்தியம் செய்து ஒரு விஷயத்தை சொல்ல வருவான். அந்த சொல்ல வர விஷயம் எவ்வளவு முக்கியமானது என்பதற்காக அல்லாஹ் சத்தியம் செய்வான். இங்கு ஒன்றில் அல்ல, 2 அல்ல, 3 அல்ல, 5 அல்ல, 11 படைப்புகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அதில் சூரியன் வருகிறது, சந்திரன் வருகிறது, பகல் பொழுது வருகிறது, இரவு நேரம் வருகிறது, வானம் வருகிறது, பூமி வருகிறது. அனைத்து மீது சத்தியம் செய்து சொல்லப்படுற விஷயம் இவ்வளவு பாரதூரமான விஷயமா இருக்கணும். வானம் பூமி அடங்கலான எல்லா முக்கியத்துவம் வாய்ந்த பெரும் பெரும் படைப்புகளை எல்லாம் சொல்லி அவற்றின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்ல போற செய்தி என்ன? என்ன செய்தி? கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் காப மன் தஸ்ஸாஹா. ரொம்ப சிம்பிளான ஒரு செய்தி. யார் இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தினாரோ, பரிசுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி பெற்றார். யார் இந்த ஆத்மாவை அசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவர் தோல்வி அடைந்தார். இதுதான் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் 11 சத்தியங்கள் செய்து சொல்ல வரும் செய்தி. அப்ப எந்த அளவு முக்கியமானது. இந்த சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் கண்டிப்பாக ஒரு முஹாசபா செய்ய வேண்டும். இந்த பாடத்தை செய்மடுத்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே நானும் நீங்களும் அந்த முஹாசபாவை செய்யணும். முஹாசபா என்றால் சுய விசாரணை, செல்ஃப் இன்குவரி. என்னை நானே விசாரித்துக் கொள்வது, ஒவ்வொருவரும் தன்னைத்தானே விசாரித்துக் கொள்வது. நமது வாழ்க்கையில் 60 வருடங்கள், 50 வருடங்கள், 40, 30, 25 இப்படி வித்தியாசமான வயது உடையவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும், இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நமது இந்த பகுதிக்கு நமது வாழ்க்கையில கொடுத்த முக்கியத்துவம் என்ன? பிறந்த நாளில் இருந்து நமது கவனம் எங்க குவிக்கப்பட்டிருக்குது, நமது பார்வை எங்கே இருக்குது, நமது இலக்காக என்ன இருக்குது? இப்ப நாங்க உண்மையில வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோமா, தோல்வி அடைஞ்சிருக்கிறோமா? இந்த ஆத்மா பெற முக்கியத்துவம் என்ன எங்கட அன்றாட வாழ்க்கையில?
இந்த கேள்வியை எழுப்புற சந்தர்ப்பம் இது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவருக்கும் நிறைவான நற்கூலியை தந்தருள வேண்டும். நீங்கள் ஒப்பீட்டு ரீதியில் இந்த பகுதியின், இந்த ஆத்மாவின், இந்த சூட்சும உடம்பின், இந்த நஃப்ஸின், இந்த கல்பின், இந்த ரூஹின், வித்தியாசமான பெயர்கள் சொல்லப்படுகிற இந்த பகுதியை, அதன் முக்கியத்துவத்தை, அதன் தேவையை, அது போஷித்து வளர்க்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்தவர்கள். எனவேதான் இந்த நேரத்தில் கூட நீங்கள் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகிறீர்கள். ஆனால் இதைவிட கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது என்பதைத்தான் வலியுறுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, எத்தனை வீதமானவர்கள் இப்படி நம்மோடு இருக்கிறார்கள், ஆத்மாவுக்குரிய ஹக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப நமக்கு 2 பொறுப்பு இருக்குது. நமது ஆத்மாக்களை சீர் செய்து கொள்கிற அதே நேரம் நமது குடும்பத்தார் அனைவருடைய ஆத்மாக்களும் சீர் செய்யப்பட வேண்டும். நம்மை சூழ உள்ளவர்களுடைய ஆத்மாக்கள் சீர் செய்யப்பட வேண்டும். இது எவ்வளவு பெரிய ஒரு மிஷன். இந்த மிஷனை சுமப்பவர்களாக நான் நீங்களும் மாற வேண்டும். இது நமது பேச்சாக மூச்சாக மாற வேண்டும். நான் மாலை நேர அந்த அமர்வில் கூட குறிப்பிட்டது போல, நம்மிடம் இருக்க பெரிய ஒரு கோளாறு இருக்கிறது. நாம் இந்த ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் அல்ல, ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் அல்ல, ஆன்மீகத்தை வலியுறுத்தும் தீனுக்கு உரிய இடத்தை கொடுக்காதவர்கள் அல்ல, கொடுக்கிறோம். ஆனால் நமது முன்னுரிமை பட்டியலில் எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம்? நமது இந்த பிரியாரிட்டி லிஸ்ட் ஒன்று இருக்குதானே, அதில் எந்த இடத்தில் இந்த ஆத்மாவை வைத்திருக்கிறோம் என்ற ஒரு பிரச்சனை நிச்சயமாக நம் அனைவருக்கும் இருக்கிறது. எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஆத்மாவின் பக்கம் நமது கவனத்தை திருப்ப வேண்டும் என்ற வகையில் தான் இத்தகைய நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்படுகின்றன. நாளை மறுமையில சுவனம் போறதுக்கு, அந்த நிலையான சுவன வாழ்க்கையை பெறுறதுக்கு தேவைப்படுவது தஸ்கியத்துன் நஃப்ஸ் தான். தஸ்கியா இல்லாத நிலையில சுவனம் போக முடியாது. அழுக்குகளோடு சுவனம் செல்ல முடியாது, அசுத்தங்களோடு சுவனம் செல்ல முடியாது. இந்த உள்ளத்தை கல்புன் சலீம், எல்லா அழுக்குகள் இருந்தும் கழுவி நற்குணங்களால் நல்லமல்களால் போஷித்து வளர்த்து அந்த சீரான உள்ளமாக உள்ளத்தை மாற்றி ஒருவர் செல்கிற போதுதான் அவருக்கு சுவன வாழ்க்கை கிடைக்கும். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. யார் தனது ரப்புடைய மகாமை, சன்னிதானத்தை பயந்து தனது நஃப்ஸை ஆசா பாசங்கள் இருந்து தடுத்து காப்பாற்றி, ஆசா பாசங்களுக்கு கட்டுப்படாத நிலையில் தனது நஃப்ஸை பக்குவப்படுத்தி நாளை மறுமையில் வருகிறாரோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருடைய ஒதுங்கும் இடமாக, புகலிடமாக சொர்க்கம் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். யாருக்கு சொர்க்கம் கிடைக்கும்? சொர்க்கத்தில் இன்பங்கள் எல்லாம் கிடைக்கும். ஜன்னாத்து ஆதிலின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு தோப்புகள் உண்டு, சோலைகள் உண்டு, அந்த சோலைகளின் கீழ் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் சதாவும் தங்கியிருப்பார்கள். இந்த உலகத்தில் சொர்க்க வாழ்க்கை ஒன்று ஓரளவு அமையலாம். வசதியான வாழ்க்கை, வசதியான வீடு, வாகனம், ஏனைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் ஹாலிதீன ஃபீஹா, நிலையாக அதில் இருக்க முடியாது, சதாவும் இருக்க முடியாது. வறுமையை பொறுத்தவரல, சுவனத்தை பொறுத்தவரல, இந்த எல்லா இன்பங்களும் கிடைக்கும், சுகபோகங்களும் கிடைக்கும், சுகண்டிகளும் கிடைக்கும். ஹாலிதீன ஃபீஹா, சதாவும் அவற்றை அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். யாருக்கு? எவருக்கு? வதாலிக ஜஸாஉ மன் தஸக்கா, யார் தஸ்கியாவை பெற்றாரோ, கல்புன் சலீம் என்ற அந்த உள்ளத்தை பெற்ற நிலையில் வருகிறாரோ, அவருக்குத்தான் இந்த நிலை கிட்டும். அதாவது தொழுதிருக்கலாம், நிறைய தொழுதிருக்கலாம், நோன்பு நோட்டிருக்கலாம், நிறைய நோன்பு நோட்டிருக்கலாம், குர்ஆன் ஓதிருக்கலாம், நிறைய குர்ஆனை ஓதி ஓதி தமாம் செய்திருக்கலாம், காலை மாலை திக்ருகள் உட்பட நிறைய திக்ருகள் செய்திருக்கலாம். அவற்றுக்கூடாக தஸ்கியா என்ற இந்த சுத்தத்தையும் வளர்ச்சியையும்
உள்ளம் பெற தவறி இருந்தால், ஆத்மா பெற தவறி இருந்தால், கல்புன் சலீம் நஃப்சு முத்மஇன்னா என்ற அந்த தரத்தை அடைய தவறி இருந்தால், அவர் செய்த அந்த அமல்கள் இபாதத்துகள் அவருக்கு நாளை மறுமையிலே கை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. தஸ்கியாவை பெறுவதற்கான வழிகள் முறைகள் தான் இவையெல்லாம். எனவே தஸ்கியா பெறப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் ஒரு மனிதன் நாளை மறுமையிலே ஈடேற்றத்தை பெற்றுக் கொள்வார். சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய எதிரி யார் என்று கேட்டால் நான் நிறைய பேரை சொல்லலாம். அவர் என்னுடைய எதிரி, இவர் என்னுடைய எதிரி என்று பலரையும் நாம் சொல்லலாம். ஆனால் மனிதனுடைய உண்மையான எதிரி, ஒவ்வொருவனுக்கும் உண்மையான எதிரி அவன்தான். அவன் சுமந்திருக்கிற ஆத்மா தான். எனவே அந்த நம்முடைய எனிமி வித்தின், நம்மோடு தான் நமது எதிரி இருக்கிறான். நாம் யார் யாரையெல்லாம் எதிரியாக பார்க்கிறோம். நமது உள்ளம்தான் முதல் தர எதிரி. இந்த உள்ளத்தின் ஊசலாட்டங்கள் இருந்து, இதனுடைய கெடுபிடிகள் இருந்து, இதனுடைய அட்டகாசங்கள் இருந்து மனிதன் தப்ப முடியும் என்றால், அந்த அளவுக்கு இந்த உள்ளத்தை தனது ஆளுகையின் கீழ், ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர முடியும் என்றிருந்தால் மாஷா அல்லாஹ், அவன் வெற்றி பெற்றவன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த ஆத்மாவை கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துக் கொள்ளும் விஷயத்தில் கூடுதலான கவனம் செலுத்தினார்கள். இந்த ஆத்மாவுடைய கெடுபிடிகள் இருந்து, ஷர் தீங்குகள் இருந்து தான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழிப்பார்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திக்ருகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய திக்ருகள் நூற்றுக்கணக்கில் இருக்கின்றன. கவலையான ஒரு விஷயம், நாம் திக்ருகளை நாவினால் மொழிகிறோம். இந்த திக்கரை ஓதினால் இந்த நன்மை கிடைக்கும், இந்த துஆ ஓதினால் இந்த நன்மை கிடைக்கும் என்று அவற்றை நாம் பாராயணம் செய்கிறோமே தவிர ஒவ்வொரு திக்ருக்கு பின்னாலேயும் இருக்கிற தத்துவங்கள் என்ன, தாத்பரியங்கள் யாவை என்பது பற்றி சிந்திப்பது குறைவு. நான் நினைக்கிறேன் நமது பேசு பொருளாக மாற வேண்டிய ஒரு முக்கியமான தலைப்பு, நாம் ஓதி வருகின்ற திக்ருகள், ஔராதுகள், துஆக்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த தத்துவங்கள், தாத்பரியங்கள் என்ன. ஷேக் முகமது அல் கஸாலி ரஹ்மஹுல்லாஹ் எகிப்து நாட்டிலே வாழ்ந்த ஒரு பிரபலமான அறிஞர், 20ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வஃபாத்தானவர், ஒரு பேரறிஞர். அவருடைய ஒரு புத்தகம் இருக்கிறது, ஃபன்னு திக்ரி வ துஆ என்று. திக்ரை, துஆவை அவர் ஒரு கலை என்று சொல்கிறார். அது ஒரு கலை என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய திக்ருகள், ஔராதுகளை தொகுத்து அதனை ஒரு கலை, அது ஒரு சயின்ஸ், அது ஒரு ஆர்ட், அது ஒரு படிப்பு, அது ஒரு துறை என்று அந்த புத்தகத்திலே அற்புதமாக விளக்கியிருக்கிறார். அந்த புத்தகத்தை வாசித்தால் தான் நாம் ஓதுகிற ஒவ்வொரு திக்ரும் சொல்லும் செய்திகள் என்ன, எத்தகைய ஒரு உயிரோட்டத்தை, தாக்கத்தை, ஒரு இம்பாக்டை, ஒரு பாதிப்பை ஒவ்வொரு திக்ரும் ஏற்படுத்த வல்லது என்பதை பார்க்கலாம். ஆனால் நம்மிடம் இருக்கிற பார்வை என்னவென்றால், இந்த திக்ரை காலை மாலை ஓதி வந்தால் இந்த நன்மை கிடைக்கும், இந்த துஆவை ஓதி வந்தால் இந்த நன்மை கிடைக்கும், இந்த தொழுகையை தொழுதால் இந்த நன்மை கிடைக்கும் என்ற அந்த நன்மைகளை இலக்காக கொண்ட ஒரு ஒரு வணக்க கலாச்சாரம் தான் நமக்குள் வளர்ந்திருக்கிறது. அதனை நாம் கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இந்த ஒவ்வொன்றையும் அர்த்தத்தோடு செய்கின்ற நிலையை நோக்கி நாம் செல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், எனக்கு தொழுகையிலே கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று. கண் குளிர்ச்சின்னா கம்ஃபர்ட் ஆஃப் ஐஸ், அதாவது ஹாப்பினஸ். எனக்கு தொழுகையில பெரிய ஆனந்தம் இருக்கிறது, பேரானந்தம் இருக்கிறது, கண் குளிர்ச்சி இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. எப்படியப்பா அது? நிறைய பேரு கசப்பாக இருந்தாலும் தொழத்தானே வேணும், இனிப்பாக இல்லாத போதும் தொழத்தானே வேணும், சிரமமாக இருந்தாலும் தொழத்தானே வேணும் என்று தான் சொல்வார்கள். அதுல கண்குளிர்ச்சியா, இன்பமா, பேரின்பமா, அது எப்படி என்ற ஒரு கேள்வி பிறக்கும். இந்த நாட்டிலே வாழ்ந்தார் ஷேக் தாயிஸ் என்ற ஒருவர். இப்போது இருக்கிறார்களோ எனக்கு தெரியல, நான் அவரை பார்த்திருக்கிறேன். அவர் ஈராக் நாட்டை சேர்ந்தவர், நீண்ட காலமா இந்த நாட்டில் தான் வாழ்ந்தார். அவருடைய அற்புதமான ஒரு ஆக்கம் இருக்கு, லzzத்துல் முனாஜாத். அல்லாஹ்வோடு உரையாடுவதில், உறவாடுவதில் இருக்கும் இன்பம் என்று, தொழுகையில் எவ்வாறு இன்பத்தை அனுபவிப்பது
என்பதை வெரி பிராக்டிக்கலாக அவர் விளக்கிறார். உண்மையில் அந்த புத்தகத்தை வாசிச்சு ஒருவர் தொழ ஆரம்பிச்சாருண்டா அவரோட தொழுகை ஒரு வித்தியாசமான தொழுகையா மாறும். இதெல்லாம் நாம் படிக்க வேண்டிய பாடங்கள் நான் நினைக்கிறேன். சொல்ல வந்த செய்தி அதுவல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். நஃப்ஸை பாதுகாத்துக் கொள்ளும் விஷயத்தில் மிக மிக வெளிப்பாக இருந்தார்கள். அவர்கள் ஓதிய திக்ர்கள், சில துஆக்களை பாருங்கள். அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி வக்னி ஷர்ர நஃப்ஸி. யா அல்லாஹ், எனக்கு ருஷ்தை, ஒவ்வொரு விஷயத்திலும் எது சரியானதோ அதை காட்டி தருவாயாக. வக்னி ஷர்ர நஃப்ஸி, எனது உள்ளத்தின் தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். கல்புகளை புரட்டுபவனே, உள்ளங்களை புரட்டுபவனே, எனது உள்ளத்தை உனது தீனிலே நிலை பெறச் செய்வாயாக. யா முஸரிஃபுல் குலூப் சர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். அதே பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட மற்றும் ஒரு முக்கியமான துஆ, அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபீ குலூபினா. யா அல்லாஹ், நமது உள்ளத்திலே ஈமானை புதுப்பித்து தருவாயாக. எப்போதும் ஈமான் புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். சஹாபாக்களை பார்த்து அல் குர்ஆன் சொல்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். யாருக்கும் சொல்ல முடியாது நாம் இப்ப ஈமானுடைய அடைய வேண்டிய அந்த தரஜாவை அடைந்து விட்டோம், இதுக்கு மேல் நமக்கு வழிகாட்டல் தேவையில்லை, நினைவூட்டல் தேவையில்லை, விளக்கங்கள் தேவையில்லை என்று எவருக்கும் சொல்ல முடியாது. என்ற ஈமான் என்பது அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், கூடி குறையும். அந்த ஈமானை உயிரோட்டமாக வைத்துக் கொள்வதற்கு எப்போதும் வழிகாட்டல் கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், நினைவூட்டல் கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். சஹாபாக்கள் இருவர் சந்தித்தால், அது சிலரை சந்தித்தால் சொல்வார்களாம், தஆலவ் நுஜத்தித் ஈமானனா, வாருங்கள் நாங்கள் எங்களது ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம். சஹாபாக்களுக்கு தேவை இருந்தது. தஆலவ் நுமின் சா, வாருங்கள் கொஞ்ச நேரம் இருந்து நாங்கள் ஈமான் கொள்வோம், கொஞ்ச நேரம் இருந்து ஈமான் கொள்வோம். இது வெறும் உரை அல்ல, கொஞ்ச நேரம் இருந்து ஈமான் கொள்ளும் சந்தர்ப்பம், கொஞ்ச நேரம் இருந்து நமது ஈமானை புதுப்பித்துக் கொள்ளும் சந்தர்ப்பம், நமது ஈமானுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கிற சந்தர்ப்பம். இவற்றையெல்லாம் வெறும் உரைகளாக மாத்திரம், பயான்களாக மாத்திரம் பார்க்கிற பார்வை பொருத்தமான பார்வை அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் தனது கவனத்தை நஃப்ஸில் வைத்திருந்தார்கள், கல்பில் வைத்திருந்தார்கள். அவருடைய மற்றும் ஒரு துஆ பிரபலமானது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா வ மின் கல்பின் லா யக்ஷா வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. யா அல்லாஹ், பிரயோஜனம் இல்லாத அறிவிலிருந்தும், அஞ்சி பயப்படாத உள்ளத்திலிருந்தும், திருப்தி அடையாத நஃப்ஸில் இருந்தும், பதில் கிடைக்காத பிரார்த்தனையில் இருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இவையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த துஆக்கள். எனவே நமது முழு கவனமும் இந்த நஃப்ஸில், தஸ்கியாவில், தஸ்கியத்து நஃப்ஸில் குவிக்கப்பட வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆன்மீக விஷயமாக, தஸ்கியத்து நஃப்ஸ் விஷயமாக பேசிய அறிஞர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர், மிகப்பெரிய ஒரு மேதை. அவர்கள் சொல்கிறார்கள், நஃப்ஸானது கல்பு அல்லாஹ்வை போய் அடைவதற்கு பெரும் தடையாக அமைகின்றது என்பதை ஆன்மீக பாதையில் பயணிக்கும் அனைவரும் போல அவர்களின் ஆன்மீக பாதைகளும் வழிமுறைகளும் வேறுபட்டாலும் ஏகோபித்து ஏற்றுக்கொள்வார்கள். உங்களுக்கு தெரியும், நமது தீனுக்குள், நமது மார்க்கத்துக்குள் இந்த ஆன்மீக மேம்பாட்டை அடைவதற்கு, தஸ்கியாவை அடைவதற்கு வித்தியாசமான வழிமுறைகளை கையாள்பவர்கள் இருக்கிறார்கள். அதாவது வித்தியாசமான சிந்தனை போக்குடையவர்கள், சிந்தனை பிரிவுகளை சார்ந்தவர்கள், சிந்தனை முகாம்களை, பள்ளிகளை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு யதார்த்தம். இவர்கள் எல்லோரும் வித்தியாசமான அமைப்புகள் இருந்தாலும் அனைவரும் ஒரு விஷயத்தில் ஏகோபித்த நிலைப்பாட்டிருக்கிறார்கள். ஒரு மனிதன் ஆன்மீக விமோசனம் அடைய, அல்லாஹ்வை அடைய, அவனை திருப்தியை அடைய தடையாக இருப்பது இந்த நஃப்ஸ் தான். எனவே இதனை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வராத வரைக்கும் ஒருவருக்கு ஆன்மீக மேம்பாடு கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமல்ல, உலகத்தில் தோன்றிய எல்லா இறை தூதர்களும் நபிமார்களும் இந்த தஸ்கியாவைத்தான் இலக்காக கொண்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடம் சொல்கிறார்கள், ஆனா ரப்புக்கும் அலா, நான் தான் மிகப்பெரிய உங்களது இறைவன், இரட்சகன் என்று தன்னை
பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்த ஃபிரௌனிடம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்ற நேரத்திலே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொன்னான், எந்த செய்தியை, எந்த மெசேஜை ஃபிரௌனுக்கு சொல்லுமாறு சொன்னான் என்றால், ஃபகுல் ஹல்லக இலா அன் தஸக்கா, ஃபிரௌனே நீ தஸ்கியாவை பெற விரும்புகிறாயா? ஓண்ட பிரச்சனை, ஓண்ட ஆத்மாவோட பிரச்சனை, நீ சுமந்து இருக்கிற உன் ஆத்மாவுடைய ப்ராப்ளம் தான் உன்னோட ப்ராப்ளம். உன்கிட்ட இருக்கிற இந்த பெருமை, ஆணவம், அகங்காரம், திமிரு, எங்களோட ஊர் பாசல சொல்ற தலபிக்கம், இதுக்கு பின்னால இருக்கிறது உண்ட ஆத்மா தான். நீ சுமந்திருக்கிற ஆத்மா கெட்ட ஆத்மா, இதை துப்புரவு செய்யணும். நான் இந்த உலகத்துக்கு இறை தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறது இதை ஒழுங்குபடுத்த, இதை சுத்தம் செய்ய, இதை போஷித்து வளர்க்க. உனக்கு அந்த தேவை இருந்தால் சொல்லு, நான் வழிகாட்டுகிறேன் என்றுதான் சொன்னார். இன்றும் கூட நாம் அடுத்தவர்களுக்கு இஸ்லாத்துடைய செய்தியை சொல்ற நேரம் 1000 விஷயங்களை சொல்ல தேவையில்ல. உங்களோட உள்ளத்தை நீங்க ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேணுமா, சீர் செய்து கொள்ள வேணுமா, துப்புரவு செய்து கொள்ள வேணுமா, போஷித்து வளர்க்கணுமா, உங்களோட உள்ளம், உங்களோட ஆத்மா ஆரோக்கியமா இருக்க வேணுமா, தீன் சொல்றதை கேளுங்க, குர்ஆன் சொல்றதை கேளுங்க, சுன்னா சொல்றதை கேளுங்க, இந்த மார்க்கம் சொல்றதை கேளுங்க. இது சொல்லும் வழிமுறைகளை வாழ்க்கையில கடைபிடிங்க. நிச்சயமாக உங்களோட ஆத்மா சீர்பெறும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கே இந்த ஒரு செய்தியைத்தான் முன்வைத்தார்கள். நான் நேரத்தை கவனத்தில் கொண்டு இன்றைய இந்த அமர்வை நிறைவு செய்ய வேண்டி இருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நினைவூட்டி இன்றைய அமர்வை நிறைவு செய்யலாம். இது நமது தொடர் அமர்வின் ஒரு பீடிகையாக, ஒரு இன்ட்ரடக்ஷனாக அமையக்கூடிய விஷயம். இதனைத் தொடர்ந்துதான் இன்ஷா அல்லாஹ் நமது ஆன்மீக பாதையில் நாம் கடக்க வேண்டிய மைல்ஸ்டோன்ஸ், மைற்கற்கள் யாவை என்பது பற்றி நாம் பார்க்க வேண்டும். இது பல 100 மணி நேரங்களை வேண்டி நிற்கின்ற ஒரு தலைப்பு. இதனை ஹைலி அகாடமிக்கலி செய்தால் பலருக்கு விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விடும். எனவே முடியுமானவரை இதனை எளிமைப்படுத்தி ரொம்ப சிம்பிளாக முன்வைக்கிற போதுதான் அது எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். நான் சொன்னேன், அமல் இபாதத்துடைய நோக்கமே இந்த தஸ்கியாவை அடைவதுதான். நாம் அளக்க வேண்டியது அமல் இபாதத்துகளை அல்ல, இந்த அமல் இபாதத்துகளால பெற்ற தஸ்கியாட அளவைதான் அவ்வப்போது அளந்து பார்க்கணும். இவ்வளவு நாளும் தொழுது நான் பெற்ற தஸ்கியா என்ன, நோன்பு பிடித்து பெற்ற தஸ்கியா என்ன மாற்றம் வந்திருக்குது, என்னென்ன துர்க்குணங்கள் களையப்பட்டிருக்குது, என்னென்ன பாவங்கள் களையப்பட்டிருக்குது, என்னென்ன நல்ல குணங்கள் வளர்ந்திருக்குது, என்னென்ன நற்காரியங்கள் என்ற வாழ்க்கையில புதிதாக இணைஞ்சிருக்குது. அதான் அந்த அளவுகோல். அப்படி இல்லாம இவ்வளவு தொழுதிக்கிறேன், இவ்வளவு நோம்பு பிடிச்சிக்கிறேன், இத்தனை குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கிறேன் என்பது அல்ல அளவுகோல். ஏனென்றால் குர்ஆன் தெளிவா சொல்லுது, தொழுகை எடுத்துக்கொண்டால் தொழுகையுடைய நோக்கம் என்ன என்று. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை நிச்சயமாக வெட்கக்கேடான காரியங்கள், பாவமான காரியங்கள் இருந்து தடுக்க வேண்டும். தடுக்காத போது அந்த தொழுகை எந்த அளவு தூரம் சரியான தொழுகை என்ற கேள்வி பிறக்கும். கண்டிப்பாக தொழுகையானது இந்த பக்குவத்தை கொடுக்கும். பாவங்களிலிருந்து விலகி வாழும், வெட்கக்கேடான செயல்களிலிருந்து தூரமாகி வாழும், துருக்கணக்கிலிருந்து தூரமாகி வாழும் அந்த பக்குவத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் தொழுகையுடைய நோக்கம். நோம்புடைய நோக்கம் தெளிவா குர்ஆன் சொல்லுது, லஅல்லக்கும் தத்தகூன், இந்த தஸ்கியாவை பெறுவதுதான் நோம்புடைய நோக்கம். பசித்திருந்து, விழித்திருந்து, தனித்திருந்து, நாவை பேணி மௌனம் காத்து இந்த தஸ்கியாவை பெறுவதுதான் நோம்புடைய நோக்கம். ஜகாத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ஜகாத்துடைய நோக்கம் என்ன? அது முழுக்க பொருளாதாரத்தோடு, காசோடு, பணத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது, ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீம் பிஹா. நபியே, அவர்களுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்துக்குரிய தொகையை பெற்று வசூலித்து திரட்டி அவர்களது உள்ளங்களை நீங்கள் சுத்தம் செய்யுங்கள், துப்புரவு செய்யுங்கள். ஜகாத் கொடுப்பதன் மூலமாக எப்படி தஸ்கியா பெறுறோம்? ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு உழைத்த காச பணத்தை கொடுக்கிறான் என்றால், அடுத்தோடு பகிர்ந்து கொள்கிறான் என்றால்,
அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறான் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. இப்படி கொடுக்கும்போது அவன் உள்ளத்தில் பிறப்பது என்ன? தாராளத்தன்மை, ஈகை, கொடை, பொதுநலன். இந்த பண்பு எல்லாம் அவனுடைய உள்ளத்தில் வருது. தஸ்கியா. மறுபக்கம் அவனிடம் இருக்கும் கஞ்சத்தனம், லோபித்தனம், சுயநலம் அவனை விட்டு நீங்குது. ஒருவர் அடுத்தவருக்கு தான் கஷ்டப்பட்டு உழைத்த 1000 ரூபாய் காசுல 100 ரூபாய் அவர் கொடுக்கிறார் என்று சொன்னா சாதாரண விஷயம் அல்ல. அவருடைய உள்ளத்துல கண்டிப்பா சில நற்குணங்கள் வர வேணும். அவர்கிட்ட அந்த ஈகை, கொடை, தியாகம், அர்ப்பணம், தாராளத்தன்மை, மனிதாபிமானம், மனிதநேயம் சொல்லிக்கொண்டே போங்க. அந்த எல்லா பண்புகளும் அவர்கிட்ட வருது. அந்த கொடுக்கிற நேரம், அந்த 100 ரூபாய் கொடுக்கிற நேரம் அவருடைய உள்ளம் அந்த நட்பண்புகளால் சுத்தமடைந்து வளருது. மறுபக்கம் அவற்றுக்கு கெட்ட பண்புகள் அவரோட்டு நீங்குது. அந்த கஞ்சத்தனம், கர்மித்தனம், அந்த இறுக்கமான போக்கு, சுயநலம் நீங்குது. இதுதான் தஸ்கியான்றது. ஜகாத்துக்கூடாக நீங்கள் அவர்களை சுத்தம் செய்யுங்கள், அவருடைய உள்ளங்களை, ஆத்மாக்களை துப்புரவு செய்யுங்கள் குர்ஆன் சொல்லுது. ஹஜ்ஜுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது ஹஜ்ஜு செஞ்சிடணும், காசை சேர்த்து எப்படியாவது ஹஜ்ஜு செஞ்சிடணும். அன்று பிறந்த பாலகன் மாதிரி திரும்பலாம், மறுவா தலைப்புல இருந்து ஆரம்பிக்கலாம். அன்று பிறந்த பாலகன் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டன இல்ல, அதுவல்ல. குர்ஆன் தெளிவா சொல்லுது, ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ் ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜுடைய காலத்தில் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற அந்த வேளையில் ஒருவர் கெட்ட நடத்தில் ஈடுபடக்கூடாது, பிழையான உறவுகளில் ஈடுபடக்கூடாது, தர்க்க குதர்க்கங்களில் ஈடுபடக்கூடாது, பாவங்களில் ஈடுபடக்கூடாது. அப்ப ஹஜ்ஜுடைய அந்த காலத்தில் ஒரு ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிற போது ஒரு மிகப்பெரிய ஒரு தர்பியா, ஒரு தஸ்கியா ப்ரோசஸ்ல அவர் இருக்கிறார். கெட்ட பேச்சு இல்ல, தர்க்க குதர்க்கம் இல்ல, வாத பிரதிவாதம் இல்ல, பாவமான காரியங்கள் இல்ல. இப்ப பல நாட்கள் அவர் முழுமையாக தஸ்கியா செய்யப்படுறார். அவருடைய உள்ளம் துப்புரவு செய்யப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. அவர் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மேம்பாட்டை அடைகிறார். அதனால்தான் அவர் அன்று பிறந்த பாலகனாக திரும்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அவர் அரஃபால இருப்பது, முஸ்தலிஃபாக்கு செல்வது, ஜம்ராத்தில் கல்லெறிவது, தவாப் செய்வது, சாய் செய்வது, தலையை என்ன மொட்டை அடிப்பதா, தட்டை அடிப்பதா, குறைவா வெட்டுவதா, கூடுதலா வெட்டுவதா, இதெல்லாம் வெறும் அசைவுகள். இவையெல்லாம் செய்யப்படணும் கண்டிப்பா. ஆனா இவற்றுக்கு பின்னால இருப்பது இந்த தஸ்கியா தான். எனவே அனைத்திலும் அனைத்து வணக்க வழிபாடுகளிலும் எதிர்பார்க்கப்படும் இந்த தஸ்கியா. இதை அளவுகோலாக வைத்துக் கொண்டு பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் பிரபலமானது. எப்படி இரும்பு துருப்பிடிக்கிறதோ இதே போல உள்ளமும் துருப்பிடிக்குது. துருப்பிடிக்கின்ற விலங்கு தானே, உள்ளம் துருப்பிடிக்குது, கரை பிடிக்குதுன்னு சொல்லுவோம். உள்ளத்துல கரை வருது, இரும்புல கரை வர மாதிரி. சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒமா ஜலாஉஹா யா ரசூலல்லாஹ், இந்த உள்ளத்தின் அந்த கரையை, அந்த துருவை எப்படி நீக்குவது, போக்குவது? ஸல்லல்லாஹு சொன்னார்கள், திலாவத்துல் குர்ஆன் வ திக்ருல் மௌத், அல் குர்ஆனை ஓதுவதும் மௌத்தை, மரணத்தை அதிகம் நினைவு கூறுவதும் ஆகும். குர்ஆன் ஓதுற அளவுக்கு உள்ளம் சீர்பெறும், தஸ்கியாவை பெறும். எனவே எந்த ஒரு அமலாக இருந்தாலும், சுருக்கமாக சொன்னால் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அதுக்கு பின்னால் இருப்பது இந்த பியூரிபிகேஷன் தான், இந்த உள்ளத்தை சுத்தம் செய்கிற, துப்புரவு செய்கிற அந்த செயற்பாடு தான். இந்த ஒரு முன்னுரையோடு இன்ஷா அல்லாஹ் மற்றும் பல விஷயங்களை அடுத்தடுத்த அமர்வுகளில் கலந்துரையாட முயற்சி செய்வோம். இந்த நேரத்தில் நமது ஊர் பாஷை சொன்ன அகால வேளையில் தொழலாம், நோன்பு பிடிக்கலாம், இருக்கிற அவுராதுகள் செய்யலாம். ஆனால் இப்படியான ஒரு உரையை கேட்பது என்பது ரொம்ப சிரம சாத்தியமானது. அதை விட இப்படியான நேரத்தில் உரை நிகழ்ச்சி என்பது ரொம்ப சிரம சாத்தியமானது. வார்த்தைகள் கூட தட்டு தடுமாறுற நேரம் இது. நான் நினைக்கிறேன் முடியுமான வரைக்கும் தப்பில்லாம தவறு இல்லாம சொல்ல வந்த விஷயங்களை அவங்களோட பகிர்ந்து கொள்ள முயற்சி செஞ்சிருப்பேன். அல்லாஹ்வுடைய அருளினால், கிருபையினால். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமர்வையும் ஒரு ஈமானிய அமர்வாக,
இந்த அமர்வையும் ஒரு அமலாக இபாதத்தாக ஏற்று அங்கீகரிப்பானாக. நாம் தொழுத அந்த தொழுகைகளையும் தொழ இருக்கிற தொழுகைகளையும் ஏனைய வணக்க வழிபாடுகளையும் ஏற்று கபூல் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.